Hello everyone, it's me Josephine Sneha. Hope you're all doing well. இந்த வீடியோல TRB updated syllabusல யூனிட் 4ல இருக்கிற ஒரு poem. அந்த poem பேரு வந்து The Unknown Citizen written by W.H. Auden. அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So without delay, let's begin. Shall we? To begin with, W.H. Auden வந்து ஒரு celebrated-ஆன British American poet. அவர் வந்து நாவல்ஸ் எழுதியிருக்காரு, எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு, கிரிட்டிக்கல் பீசஸ் எழுதியிருக்காரு, ஃபியூ போயம்ஸும் எழுதியிருக்காரு. ஒன் சச் போயம் தான் தி அன்னோன் சிட்டிசன். அதுதான் பார்க்க போறோம். ஸ்பீக்கிங் ஆஃப் த போயம், இது ஒரு 32 லைன் போயம். அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த போயம் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் மோர் லைக் அ சட்டைரிக்கல் எலிஜி. ஸோ எலிஜினா இட் இஸ் லேமெண்டிங் த டெத் ஆஃப் சம் ஒன். ஸோ இந்த இடத்துலயும் அதுதான் நடக்குது. பட் இன்ஸ்டெட் இதுல வந்து கைண்ட் ஆஃப் ஒரு சட்டையர் ஹியூமரிக்கல் நோட்டும் இருக்கு. போயம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் தென் உள்ளுக்குள்ள வந்து சில அண்டர்லைன் மீனிங் நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. போயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை கொடுத்து மார்பிள் மானுமெண்ட் எரெக்டட் பை த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுவே ஃபியூ இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. சம்மன் இஸ் டெட். ஸோ வந்து அந்த ஸ்டேட் என்ன பண்ணுது, ஒரு எலிஜி மாதிரி டெலிவர் பண்றாங்க. அண்ட் நல்லா பார்த்தோம்னா வந்து அந்த சிட்டிசனுக்கு பேரெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு நம்பர், ஒரு யூனிக் ஐடி, அவ்வளவுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போயம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த சிட்டிசனோட குவாலிட்டிஸ் தான் வந்து சொல்றாங்க. இந்த பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த சிட்டிசன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து ஃபைல் ஆகவே கிடையாது. அவரோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னாலும் அவர் மேல எந்த ஒரு டிராபேக், ஒரு பிளாக் மார்க் எதுவுமே வந்து இல்லவே. ஒரு ஓல்டு ஃபேஷன் மேனர்ல சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு செயின்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பியூரஸ்டான சோலா இருந்திருக்காரு. ஸோ அவர் என்ன வேலை பண்ணாலுமே வந்து ஹி ஷுட் சர்வ் த கம்யூனிட்டி ஆர் சர்வ் த ஸ்டேட் அப்படின்ற மோட்டிவோட மட்டும்தான் இருந்திருக்காரு. கரெக்டா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. வார்ல கலந்துக்கிறதுக்காக மட்டும் ஒரு டெம்பரரி பிரேக் மாதிரி எடுத்து வார்ல கலந்துருப்பாரு. ஸோ அப்ப பார்த்தாலும் நமக்கு எப்படி தெரியுது, ஹி வாஸ் சர்விங் த ஸ்டேட். அப்புறம் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிருப்பாரு, ஃபட்ஜ் மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட போய் கேட்டாலும் அவங்களுக்கும் இவர் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எந்த டிராபேக்கும் இல்லை. கரெக்டா ஒர்க்குக்கு போயிருவாரு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் அவர் கொடுக்கவே இல்லை. ஈவன் கோவர்க்கர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி வித் ஹிம். அதுக்கப்புறம் ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க யூனியன் இருப்பாங்க இல்லையா, சோ அந்த யூனியன்ல போய் போராட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனாலுமே வந்து அந்த யூனியனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஃபீ, அந்த டியூஸ் எல்லாமே ப்ராப்பரா பே பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, ஈவன் ஒர்க்கர்ஸ் நடுவுலயுமே வந்து இவர் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப காமா கம்போஸ்டா எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப டீசென்டா தான் பழகுவாரு. அண்ட் ஹி இஸ் வெரி ஃபேமஸ் அமாங் தெம். பிரஸ் கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா ரெகுலரா நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சிருக்காரு. சோ அதுல வர அட்வர்டைஸ்மெண்ட்ல எந்த அவர் முரண்பாடும் எதுவுமே காட்டல. எது வந்தாலுமே அது ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பர்சீவ் பண்ணிட்டு விட்டுறாரு. இன்சூரன்ஸ் கிட்ட கேட்டு பார்த்தோம்னா அவர் பேர்ல பாலிசியும் எடுத்து வச்சிருக்காரு, which means he is fully insured. அவரோட ஹெல்த் கார்டு எடுத்து பார்த்தோன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. மற்றபடி வேற அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கியூர் ஆயிட்டு உடனேவும் வெளியே வந்திருப்பாரு. ஒரு மாடர்ன் மேன் கிட்ட என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கு. போனோகிராஃப், ரேடியோ, கார், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதுதான் இருக்கணும், இந்த டைம்ல இதை தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் அவரும் கரெக்டாக யோசிச்சிருக்காரு. ஸோ ரிபல் பண்ற மாதிரியோ இல்லை வந்து ரெவல்யூஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சதே இல்லை. யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்கவே. இந்த இடத்துல பீஸ் இருக்கும். ஹி வாஸ் பீஸ்ஃபுல். வார் இருக்கப்ப வார்லயும் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் as far as his family is concerned, வைஃப் இருக்கு, 5 children இருக்கு. ஸோ 5 children அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக வேணாம். இதுவுமே வந்து கவர்மெண்ட் வந்து இத்தனை குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த ஸ்டிப்புலேட்டட் கவுண்ட்ல தான் அவரும் வந்து கரெக்டா வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிட்ஸோட டீச்சர்ஸ் கிட்ட போய் என்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்க இதை டீச் பண்றாங்க, எனக்கு இது உடன்பாடு இல்லை, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேரண்ட்ஸ்லாம் போய் சண்டை போடுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லியிருக்குமே. இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம், was he free, was he happy? பட் அது ஒரு அப்சர்டான கொஸ்டின். பிகாஸ் இவ்வளோ பேர் கிட்ட இருந்தும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் இந்த ரிப்போர்ட்டே சொல்றாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு தப்பு இருந்திருந்து அப்படின்னா கண்டிப்பா அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. எதுவுமே இல்லை. ஸோ ஸ்டேட் வந்து அந்த எலிஜியை முடிச்சிடுறாங்க. ஸோ நவ் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இது வந்து ஒரு சட்டையர் தான். இப்போ ஒரு ஸ்டேட் கிட்ட போயிட்டு வந்து அவங்க சிட்டிசனை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அவங்களோட பேர் கூட தெரியாது. அதனால தான் அன்னோன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த சிட்டிசன் பத்தி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இத்தனை ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அவங்க எடுத்து பார்த்து சொல்றாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் லைக் டாக்குமெண்டட் ப்ராப்பர்லி. பட் உண்மையிலேயே அந்த மனுஷன் வந்து ஃப்ரீயா இருந்தாரா, ஹாப்பியா இருந்தாருன்னா அதை பத்தி தெரியல. இதுல ஏதாச்சும் ஒண்ணுல வந்து லைக் ரிக்ரெஷன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா லைக் த கான்ஸ்டன்ட் சர்வைலன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஹியூமன் பீங்ஸை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று கேட்டா இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. பட் மேன் இஸ் நாட் ட்ரூலி ஃப்ரீ when he is constantly surveillanced இல்லையா. சோ அது ஒரு காமிக்கலா வந்து அவர் சொல்ல ட்ரை பண்றாரு. 24/7 வந்து ஏதோ ஒரு வழியில வந்து சர்வேலன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியன் வந்து நம்ம மேல திணிக்கிறாங்க, இதை தான் யோசிக்கணும்ன்ற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த தீம் என்னன்னா ஆப்ரேஷன். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் சர்வேலன்ஸ், செகண்ட் ஒன் ஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் பண்றப்பே தெரியுது ஹீஸ் லைக் ஃபிட்டிங் இன்டு ஆல் த பெர்ஃபெக்ட் பாக்ஸஸ். சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுறாரு. பட் இட்ஸ் லைக் ஃபார்ம் ஆஃப் ஆப்ரேஷன் தான் இல்லையா. ஸோ அவர் ஃப்ரீயா இருந்திருக்கவும் வாய்ப்பே இல்லை, ஹாப்பியா இருக்கவும் வாய்ப்பே இல்லை. ஓவரால் பார்த்தோம்னா எலிஜி அப்படிங்கிறது லைக் யாராவது இறந்துட்டாங்கன்னா
டெலிவர் பண்ற ஒரு சேட் நோட். ஸோ இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் டெலிவர் பண்ணாங்கன்னா ஒரு பர்சனல் டச் இருக்கும். பட் அது ஒரு கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் அப்படி பண்ணுது அப்படிங்கிறப்போ ஒரு ஆப்ஜெக்டிவ் வியூ இந்த ரெக்கார்ட்ஸை வச்சு அவங்க பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கவர்மெண்டோட ஆட்டிடியூட் ஒரு ஸ்டேட்டோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் டுவர்ட்ஸ் தியர் சிட்டிசன் அப்படிங்கிறது தான் இந்த போயம் வந்து டெலிவர் பண்ணுது. ஸோ தட்ஸ் ஆல் வித் இந்த போயம் வந்து நியூவா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறனால வந்து 2 லைன்ஸ் தான் இருக்கு. ஸோ தாராளமா நீங்க லைன் பை லைன் படிச்சுட்டு நீங்களே குட்டி குட்டி நோட்ஸ் பக்கத்துல எழுதினீங்க. மோர் தென் எனஃப் ஈஸியா வந்து மெமரைஸ் ஆயிரும். So that's all for this video. We'll meet in the next one. Until that, stay safe and make healthy choices. Bye.